நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு எழுதழல் அத்தியாயம் 62. துளியிருள் 16. அஸ்தினபுரியின் துறைமேடை தொலைவில் தெரிந்ததுமே பலராமர் பதற்றமடைந்தார். வடங்களை மாறி மாறி பற்றியபடி தலை குனிந்து படகின் சிற்றறைக்குள் நுழைந்து அணுகிவிட்டது என்றார். ஆம், ஒலிகள் கேட்கின்றன என்று விருஷசேனன் சொன்னான். அங்கு நம்மை வரவேற்க யார் இருப்பார்கள் என்றார் பலராமர். விருஷசேனன், நான் கிளம்பும் போதே அங்கு தங்களை வரவேற்க அரசரின் இளையவர்கள் துர்மதனும் துச்சலனும் வந்திருந்தார்கள் என்றான். அவர்கள் இருவரும் எனது மாணவர்கள் என்ற பலராமர் போகட்டும் என்பது போல கை அசைத்து, ஆனால் இருவருமே துரியோதனனின் மாற்றொருக்கள். இத்தருணத்தில் நான் முதன்மையாக எதிர்கொள்ள தயங்குவது அவன் விழிகளைத்தான் என்ற பின் சலிப்புடன், 100 ஒரே விழி என்றார். நாங்கள் உடன் இருக்கிறோம் அரசே. முறைமையிலோ வரவேற்புகளிலோ எந்த குறையும் இருக்காது. தாங்கள் நேராக அரசரவைக்கு கொண்டு செல்லப்படுவீர்கள். அங்கு பிதாமகர் பீஷ்மரும் ஆசிரியர் துரோணரும் கிருபரும் பேரரசர் திருதராஷ்டிரரும் பீடம் கொண்டிருப்பார்கள். நீங்கள் உங்கள் முறையீட்டை முன்வைக்கப் போவது அவர்களிடம்தான் என்றான் விருஷசேனன். நான் என்ன சொல்ல வேண்டும் என்று பலராமர் தாழ்ந்த குரலில் கேட்டார். மூடா, விடாய் நீர் கேட்டேனே, எங்கே என்று அப்பால் நின்ற ஏவலனிடம் கூச்சலிட்டார். இதோ என அவன் விரைந்தோடினான். மூடர்கள் என்ற பின் விருஷசேனனிடம் சொல் என்றார். விருஷசேனன் யௌதேயனை நோக்க அவன், மிக விரிவாகவே அதை பேசிவிட்டோம் மாதுலரே. நீங்கள் வந்திருப்பது மதுராபுரியின் அரசராகவோ துரியோதனரின் படை கூட்டாளியாகவோ அல்ல என்று முதலிலேயே கூறிவிடுங்கள். யாதவ குடி தலைவராகவும் துரியோதனரின் ஆசிரியராகவுமே அவை புகுந்துள்ளீர்கள் என்று அறிவியுங்கள். அதுவே அவையின் சினச்சூழலை சற்று அவியச் செய்யும். குடித்தலைவராக உங்கள் மைந்தர் செய்த பிழைக்கு அவை முன் தலை குனிந்து பொறுத்தருளும்படி கோருங்கள். அவையோர் முகங்கள் கனியத் தொடங்கும். விதுரர் உங்களுக்கு உதவும் சொற்களை சொல்வார் என்பதில் ஐயமில்லை என்றான். பலராமர் சிறுவன் போல தலையசைத்தார். யௌதேயன் அவை அணுக்கம் கொண்டதுமே மூத்தவராக இளவரசியின் விளைவை அரசர் ஏற்க வேண்டும் என்றும், உளம் இணைந்தவர்களை பிரிப்பது சான்றோர் அவைக்கு உகந்ததல்ல என்றும் கூறுங்கள். சிறு இடைவெளியை கூட அளிக்காமல் அரசரை விழிநோக்கி, ஆசிரியராக அவர் மகளை உங்கள் மைந்தருக்கு மனக்கொடையாக கேட்பதாக சொல்லுங்கள். அதன் பின்னர் நான் பேசிக்கொள்கிறேன் என்றான். ஆம், நீ முன்னரும் சொன்னாய். 4 படிநிலைகளாக அவை நிகழ்வை முன்னரே உள்ளத்தில் வகுத்துவிட்டேன். உரிய சொற்களை உருவாக்குவதுதான் சிக்கல். எனக்கு எப்போதுமே முன்பு உருவாக்கி கொண்ட சொற்கள் நினைவில் எழுவதில்லை என்று பலராமர் சொன்னார். நீ ஒன்று செய், என் அருகில் நின்று நான் சொல்ல வேண்டிய சொற்களை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இரு. அஸ்தினபுரியின் துறைமேடை வரை செல்வதற்குள் 3 முறை அதை சொல்லிவிட முடியும். எனக்கு அவை உளப்பாடமாக ஆகிவிடும். சத்தியசேனன் சிரித்து, அதற்கு அவனே அவையில் கூறிவிடலாமே என்றான். ஆம், அது கூட நன்று. என் பொருட்டு இவன் பேச முடியுமா என்றார் பலராமர். விருஷசேனன், பேச முடியும், ஆனால் அது உங்கள் சொற்களின் விளைவை உருவாக்காது என்று சொன்னான். ஆமாம், நானே சொல்கிறேன் என்றார் பலராமர். சாம்பனின் தந்தை நான், இவன் யாதவனும் அல்ல. பின்னர் பெருமூச்சுடன், நான் எவரிடமும் இதுவரை பிழை பொறுக்கும்படி கோரியதில்லை என்றார். மைந்தர் பொருட்டே பெரும்பாலான தந்தையர் முதல் முறையாக கைகூப்பி மன்றாடுகிறார்கள் மாதுலரே என்றான் யௌதேயன். அவர்களின் படகு அஸ்தினபுரியின் துறை முகப்பை அணுகிய போது அங்குள்ள காவல் மாடங்களிலிருந்து முரசுகள் வஞ்சம் கொண்ட களிர்கள் போல உருமின. கொம்புகள் மும்முறை பிளிரி அடங்கின. அவர்களுக்காக துறைமேடையிலிருந்த படகுகள் இருபுறமும் விலகி முன்னரே வழிவிட்டிருந்தன. அவர்களை எதிர்கொண்டழைத்து துறை அணைய செய்வதற்காக குகர்கள் ஊர்ந்த 3 சிறிய படகுகள் கிளம்பி வந்து இருபுறமும் நின்றன. அவற்றில் இருந்த குகர்கள் படகில் இருந்தவர்களிடம் கை காட்டி படகு துறைக்கு செல்லும்படி வழி கூறினர். தொலைவில் படகு துறையின் சுங்கநாயகத்தின் மாளிகையின் சிறு முற்றத்தில் அரச அணித்தேர் ஒன்று நின்றது. அதன் அருகே புறவிகளும் 2 யானைகளும் நின்றன.
யானைகள் அருகே பாகர்கள் ஏதோ செய்து கொண்டிருந்தனர். அவர்களின் படகு அணைவதை கண்டதும் அங்கிருந்து அஸ்தினபுரியின் அமுதகல கொடி பறக்கும் கம்பத்துடன் கவச உடை அணிந்த முதன்மை வீரன் துறைமேடை நோக்கி இறங்கி வந்தான். அவனை தொடர்ந்து துர்மதனும் துச்சலனும் அரசணி கோலத்தில் வந்தனர். அவர்களுக்கு இருபுறமும் மங்கள இசை முழங்கியபடி சூதர்கள் வர, தொடர்ந்து சிற்றமைச்சர்கள் இருவரும் 100 படைத்தலைவர் 3 வந்தனர். பலராமர், துச்சலன் என்னை பார்த்து விட்டான். அவன் உடல் சற்று இறுகுகிறது. என் மேல் கடும் சினம் கொண்டிருக்கிறான் என்றார். கைகளை இறுக்கியபடி, அவன் என்னிடம் ஒரு சிறு மதிப்பின்மையை காட்டினால் கூட அவன் தலையை பிளப்பேன் என்றார். ரிஷசேனன், இது வெறும் அரச முறைமை மட்டுமே மூத்தவரே. முறைமை சொற்கள் அன்றி எதுவும் பேசப்படாது. தாங்கள் கூற வேண்டியவை அனைத்தையும் அவையிலேயே உரைக்கவிருக்கிறீர்கள் என்றான். பலராமர், என்ன உரைக்கவிருக்கிறேன் என்றார். யௌதேயன், நான் அவை நுழைவது வரை மீண்டும் சொல்கிறேன் மாதுலரே என்றான். பலராமர் வெண் சொன்ன தசைகள் புடைக்க 2 கைகளையும் ஒன்றுடன் ஒன்று சேர்த்து அழுத்தி, கழுத்தெலும்புகள் சொடுக்கொலி எழுப்ப பெரிய தலையை உருட்டி, என்ன ஒரு இக்கட்டான நிலை என்றபடி யௌதேயனிடம் திரும்பி, அனைத்தும் உன்னால்தான். மூத்தவர் சொல் மீறி நீ செய்த துடுக்கின் விளைவை நான் எதிர்கொள்கிறேன். என் வாழ்வில் இதற்கிணையான சிறுமையை இதற்கு முன் சந்தித்ததில்லை என்றார். என்ன சிறுமை என்றான் ரிஷசேனன். அவர்கள் கை கூப்பி அணைகிறார்கள், நோக்குக. பலராமர், அவன் முகத்தில் உள்ள இளிவரல் புன்னகையை நான் வெறுக்கிறேன் என்றார். படகு துறைமேடையின் மூங்கில் சுருட்களில் சென்று மோதி சற்று அதிர்ந்து நிற்க, வடங்கள் எழுந்து துறைமேடையின் கந்துகளை நோக்கி சென்று விழுந்தன. அவற்றை இணைத்து கட்டியதும் துறைமேடையிலிருந்து நடைபாலம் சிறு உருளைகளின் மேல் ஓசையின்றி உருண்டு நீண்டு வந்து படகை தொட்டது. அதன் கொக்கிகளை இணைத்த பின் படகு தலைவன் பலராமரிடம், தாங்கள் இறங்கலாம் அரசே என்றான். பலராமர் யௌதேயனிடம், இதை நான் எண்ணவில்லை. என் அமைச்சனையும் வரவறிவிக்கும் நிமித்திகன் ஒருவனையும் கொம்பூதி முறைமை முழக்கும் சில காவலர்களையும் அழைத்து வந்திருக்க வேண்டும் என்றார். என் நிலையிலும் தாங்கள் அரசரே என்று யௌதேயன் சொன்னான். துறைமேடையில் நடைபாலத்திற்கு மறுபக்கம் துர்மதனும் துச்சலனும் வந்து கை கூப்பியபடி நின்றனர். மங்கள இசை சூழ்ந்து முழங்கியது. அஸ்தினபுரியின் அமுத கலக்கொடியேந்திய காவலன் முன்னால் வந்து முழந்தாளிட்டு கொடியை ஊன்றினான். பெரிய தலைப்பாகை அணிந்த நிமித்திகன் சிறு கொம்பை ஊதிவிட்டு உரத்த குரலில், மதுராவின் அரசரை அஸ்தினபுரி பணிந்து வரவேற்கிறது. அவர் வருகையினால் இந்நகர் செழிக்கட்டும், இதன் முடி பொலியட்டும். ஆம், அவ்வண்ணமே ஆகுக என்றான். பலராமர் கை கூப்பி வணங்கியபடி நடைபாலத்தின் மீது காலெடுத்து வைத்து மெல்ல நடந்து மறுபக்கம் சென்றார். யௌதேயன் அவருடைய இடக்கை பக்கம் சென்று நின்றான். தொடர்ந்து விருஷசேனனும் சத்தியசேனனும் சித்திரசேனனும் வந்தனர். துச்சலனும் துர்மதனும் 3 அடி முன் வைத்து கை கூப்பி தலை வணங்கினர். துச்சலன், மதுராவின் அரசரே, அஸ்தினபுரியின் அரசரும் பேரரசரும் பிதாமகரும் பேரவையினரும் வணங்கி வரவேற்கிறார்கள். அவர்கள் பொருட்டு எங்கள் சொற்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றான். பலராமர் முகம் மலர்ந்து அவர்கள் இருவரின் தலையை தொட்டு, வெற்றியும் புகழும் சேர்க, அஸ்தினபுரி வெல்க என்ற பின் திரும்பி யௌதேயனிடம், நான் கூறினேன் அல்லவா, இருவருமே எனது மாணவர்கள். நான் கற்பித்த எதையும் முறையாக கற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் தோள் பெருக்கி கதையில் ஆற்றலை செலுத்தும் திறன் கொண்டிருக்கிறார்கள் என்றார். யௌதேயன், தெரிகிறது என்றான். பலராமர் துச்சலனின் தோளை ஓங்கி அறைந்து, எப்படி இருக்கிறாய் சோற்றுமல்லா, உன் தோள் மேலும் 3 மடங்கு பெருத்துள்ளதே என்றார். துச்சலன் நாணத்துடன், நான் நன்றாக பயிற்சியும் எடுப்பதுண்டு ஆசிரியரே என்றான். அவன் தன் பெரிய தோள்களை சிறுவன் போல குறுக்கியதைக் கண்டு யௌதேயன் புன்னகைத்தான். பலராமர், என்ன பயின்றாய்? எங்கே கதைப்போரின் முதல் பாடம் என்ன? நான் சொல்லி தந்ததை சொல் பார்ப்போம் என்றார். துச்சலன் துர்மதனை பார்த்து தயக்கத்துடன் புன்னகைத்த பின், நான் சொற்களை நினைவு கொள்வதில்லை ஆசிரியரே என்றான். அனைத்து மெய்மையும் சொற்களே, சொல்லற்றவன் வெறும் விலங்கு என்ற பின் பலராமர் துர்மதனிடம், சரி நீ சொல் பார்க்கலாம் என்றார். துர்மதன் சிரித்து, என்னை விட அவர் அறிவிற் சிறந்தவர்,
அவருக்கே தெரியவில்லை என்றால் நான் எப்படி சொல்வது என்றான். பலராமர் அவன் தோளை ஓங்கி அரைந்து நகைத்தபடி திரும்பி யௌதேயனிடம், பார்த்தாயா, இப்படித்தான் இருக்கிறார்கள், அடுமனை பெருங்கலங்களைப் போல என்றார். இவர்கள் அனைவரின் அறிவும் அரசரிடம் உறைவது போல மைந்தர்களின் நுண்ணுணர்வு மூத்தவரிடம் குடிகொள்கிறது அரசே என்றான். ஆம், லட்சுமணன் தந்தையை போன்றவன். அவனை காண்கையில் எல்லாம் நான் இளமைந்தனாக என் முன் துரியன் வந்து நின்றதை நினைவு கூர்வேன் என்ற பலராமர், துரியன் நிகரற்றவன். இப்புவியில் அவனுக்கு நிகராக கதை கொண்டு நிற்க எவனும் இல்லை. ஆசிரியன் உயிர் துறக்கையில் தன் முதல் மாணவனைத்தான் எண்ணிக்கொள்வார்கள் என்பார்கள். நான் அவனை எண்ணுவேன் என்றார். அவர் முகம் சிவந்து கண்கள் கனிந்தன. அதை மறைக்கும் பொருட்டு விருஷசேனனிடம், நீ இவர்களுடன் எப்போதாவது மற்போரிட்டிருக்கிறாயா என்றார். ஆம், அது அடிக்கடி நிகழும் என்றான் துர்மதன். அவனது கைகள் மிக நீண்டவை. எங்கள் அடிகள் ஒன்றும் அவன் உடலை எட்டுவதில்லை. நெற்கதிர்களை இலவடிப்பது போல அவன் எங்களை தூக்கி நிலத்தில் அடிப்பான் என்றான் துச்சலன். பலராமர் மேலும் உரக்க நகைத்து, ஆம், இதே சிக்கல் இவன் தந்தையிடம் போரிடும் போது எனக்கும் உண்டு. இரு கைகளாலும் என் தோளை பற்றி ஒரு காதம் அகல நிறுத்தி விடுவான் என்றார். மானுடரின் பொதுவான கை கால் நீளம் இவ்வளவுதான் இருக்கும் என்று வகுத்து மற்போர்க்கலை அமைந்துள்ளது. அக்கலை வகுக்காத உயரமும் நீளமும் உடையவர்கள் மண்ணில் பிறக்கையில் இப்படித்தான் ஆகிறது என்ற பின் செல்வோமா என்றார். துச்சலன் துர்மதன் இருவரின் தோள்களில் கையை வைத்தபடி, நான் இங்கு வரும்போது உங்கள் இருவரையும் தொலைவிலேயே பார்த்தேன். உங்கள் மூத்தவனே இரு உரு கொண்டு நின்றது போல உணர்ந்தேன். அவனிடம் எனக்கு ஐயங்களும் தயக்கங்களும் இல்லை. என் மைந்தர் எவரிடமும் அவனுடன் அறிந்த நெருக்கத்தை உணர்ந்ததும் இல்லை என்றார். துச்சலன், அதை நாங்கள் அறிவோம் என்றான். பலராமர், எங்கிருக்கிறான் என்றார். அவையில் இருக்கிறார் என்றான் துர்மதன். அவை கூடிவிட்டதல்லவா? நான் நேரடியாகவே அவைக்கு வந்து பேசுகிறேன். உண்மையில் அதற்கு முன் அவனை தனியாக சந்தித்தால் கூட நன்று. ஆனால் அவையில் உரைக்கும் சொற்களையே நான் பயின்றிருக்கிறேன் என்றார் பலராமர். ஆம், தாங்கள் அரச முறைப்படி வந்திருப்பதால் அவையில்தான் சந்திக்க வேண்டும் என்பது மரபு என்றான் துர்மதன். எனக்கும் அவனுக்கும் இடையில் மரபென்ன என்ற பின் பலராமர் திரும்பி யானைகளை பார்த்து, அவை அரச யானைகள் அல்லவா? இங்கு துறைமேடையில் துலா இழுக்க அவை வரும் வழக்கம் உண்டா என்றார். ஆம், அரச யானைகள் அணி பூண்கின்றன என்று துர்மதன் சொன்னான். எதற்கு என்றார் பலராமர். இன்னும் சற்று நேரத்தில் கலிங்க நாட்டு அரசரும் 3 இளவரசர்களும் அரச படகில் இத்துறைமேடைக்கு வருகிறார்கள். அதன் பின்னர் மாளவ அரசர் வருகிறார். சத்திரிய முடிமன்னரை அரச களிறுகளுடன் அரச குடியினர் வாளேந்தி வந்து வரவேற்க வேண்டும் என்பது மரபு என்று கணிகர் சொன்னார் என்றான் துச்சலன். பலராமர் குழப்பத்துடன் யௌதேயனை பார்த்துவிட்டு, அவர்கள் இப்போது வருகிறார்களா என்றார். ஆம், அதுதான் எங்களுக்கும் சற்று குழப்பமாக உள்ளது. அவர்கள் இன்னும் அஸ்தினபுரி எல்லையை கடக்கவில்லை. ஒழுக்கு முறித்து படகு செலுத்தி இங்கு வந்து சேர இன்னும் 4-5 நாழிகைகள் ஆகும். இப்பொழுதே ஏன் யானைகளை இங்கு கொண்டு வந்து அணி செய்ய தொடங்க வேண்டும் என்று தெரியவில்லை என்றான் துச்சலன். கணிகரின் ஆணை அது என்றான் துர்மதன். பலராமர் இரு கைகளையும் ஒன்றுடன் ஒன்று சேர்த்து பிசைந்தபடி யானைகளையும் அவர்களையும் மாறி மாறி பார்த்த பின், அவர்கள் எதற்கு வருகிறார்கள் என்றார். துர்மதன், தாங்கள் அறிந்திருப்பீர்கள், இன்று மாலை எங்கள் அரச மகளுக்கு இங்கு மனத்தன்னேற்பு நிகழ்கிறது என்றான். யாருக்கு என்று பலராமர் கேட்டார். கிருஷ்ணைக்கு என்று துர்மதன் சொன்னான். அவள் மீட்கப்பட்டு விட்டதால் மீண்டும் ஒரு மனத்தன்னேற்பு நிகழ்த்த மரபு இருக்கிறது. இன்றைய சூழலில் அதை ஒத்தி போடுவது சரியல்ல. இங்கு வந்திருக்கும் அரசர்களை கொண்டு இன்றே நிகழ்த்தி விடுவோம் என்றார் கணிகர். இன்று அந்தியிலேயே மனத்தன்னேற்பு நிகழவிருக்கிறது. ஒரு சில அரசர்கள் நேற்றும் இன்றுமாக இங்கு வந்து விட்டனர். சிலர் மாலைக்குள் வந்து விடுவார்கள். பலர் வர முடியாமல் போகலாம். ஆனால் அதை எண்ணி பயனில்லை என்றான் துச்சலன். துர்மதன்,
வந்தாக வேண்டியவர்கள் கலிங்கரும் மாளவரும் தான். இருவரில் ஒருவரே உண்மையில் வெல்லவிருப்பவர்கள். நல்லூழாக அவர்கள் முன்னரே பாதி வழி வந்திருந்தனர் என்றான். பலராமர் நின்று விட்டார். அச்சொற்களை தன்னுள் மேலும் ஒலிக்க விட்டு பொருள் கொள்கிறார் என்று தோன்றியது. திரும்பி யௌதேயனிடம், யாருக்கு மனத்தன்னீர்ப்பு என்றார்கள் என்றார். இங்கு இளவரசி ஒருவரே, கிருஷ்ணை என்றான் யௌதேயன். அவர் குழப்பத்துடன், அவள் சாம்பனை ஏற்றுக்கொண்டு விட்டாள் அல்லவா என்று கேட்டார். துர்மதன், ஆம், இதை அவையில் விதுரர் கேட்டார். அதற்கு கணிகர், இளவரசியர் தங்களுக்கு உகுந்த ஆண்களை தனியறைக்காக தேடிக்கொள்வதுண்டு. அதற்கு உடலும் காமமுமே அளவை. மனத்தன்னேற்பு என்பது அரசர் கூடிய அவையில் ஏற்பது. அதற்கு குடியும் நெறியும் நோக்கியாக வேண்டும் என்றார் என்றான். குலநெறிகளின்படி சாம்பர் இளவரசியின் காதலர் மட்டுமே, கணவர் அல்ல என்றார். என்னடா சொல்கிறாய் அறிவிலி என்று பலராமர் அவனை ஓங்கி அறைந்தார். வெடித்தெழுந்த அவ்வோசை அங்கிருந்த அனைவரையும் திடுக்கிட்டு திரும்பி பார்க்க வைத்தது. துர்மதன் நிலை தடுமாறி மல்லாந்து கீழே விழுந்தான். ஆசிரியரே என்று அவர் கையை பற்றிய துச்சலனை தலைக்கு மேல் தூக்கி ஓசையுடன் நிலத்தில் அறைந்த பலராமர் பாய்ந்து கையூன்றி எழுந்த துர்மதனை ஓங்கி உதைத்தார். வலி முணுகளுடன் அவன் சுருண்டு நிலத்தில் விழ எழுந்து அவர் கால்களை பற்றி கொண்ட துச்சலனை இரு கைகளால் தலைக்கு மேல் தூக்கி அப்பால் எறிந்தார். யௌதேயன் அவர் கைகளை பற்ற அவனை உதறி தொலைவில் வீழ்த்தினார். விஷசேனன் பாய்ந்து அவர் இரு தோள்களையும் பற்றி கொண்டான். அவன் தம்பியர் இருவரும் முன்னால் சென்று அவர் கைகளை பிடித்தனர். அவர்கள் மூவரையும் தூக்கி சுழற்றியபடி அவர் சுற்றினார். விஷசேனனை தூக்கி தலைக்கு மேல் சுழற்றி முன்னால் நிலத்தில் அறைந்தார். சத்தியசேனனையும் சித்திரசேனனையும் ஒருவரோடொருவர் சேர்த்து அறைந்து தூக்கி அப்பால் இட்ட பின் எழுந்து அமர்ந்த விஷசேனன் மேல் பாய்ந்தார். இருவரும் கணப்பொழுதில் தோள் கோத்தனர். வெண்மையும் கருமையும் என பெருந்தசைகள் முழு விசையில் புடைத்து இறுகின. துறைமேடையில் இருந்த அனைவரும் அங்கே ஓடி வந்து சுற்றி நின்றனர். என்ன நிகழ்கிறது? யாரது? மதுராவின் அரசர். இளவரசர்கள் இறந்து விட்டார்களா? யாரெங்கே என்று குரல்கள் எழுந்தன. கீழே விழுந்த யௌதேயனால் எழ முடியவில்லை. பலராமரின் கை அவன் நெஞ்சை அறைந்த இடத்தில் ஒவ்வொரு மூச்சுக்கும் உள்ளிருந்து கடும் வலி எழுந்தது. கையொன்று மெல்ல உடல் தூக்கி அமர்ந்து அந்த மற்போரை பார்த்தான். இணை வல்லமையுடன் இருவரும் மாறி மாறி அரைந்து கொண்டனர். ஒவ்வொரு அடியோசையும் அவன் உடலை விதிர்க்கச் செய்தன. பிடிகள் இழகி மரப்பட்டைகள் உரசும் ஒலியுடன் விலகி மூச்சொலியுடன் முன்னால் சென்று கவ்வி மீண்டும் இறுகின. மண்ணை உதைத்து ஒன்றையொன்று தட்ட முயன்று சுழன்றன. நரம்புகள் இறுகிய வேர்கள் போன்ற கால்கள். பலராமரின் பேருடலை விஷசேனன் தூக்கி தலைமேல் சுழற்றி தரையில் அறைந்தான். அந்த அதிர்வை தன் உடலால் அறிந்து கண் மூடினான் யௌதேயன். அவன் நரம்புகள் அதிர்ந்தன. ஆடையில் சிறு நீர் துளி சொட்டியது. கையொன்றி அக்கணமே எழுந்த பலராமர் விஷசேனனின் தோளை அறைந்தார். அவன் அவர் தொடைமேல் கால் ஊன்றி காற்றில் மேல் எழுந்து அவர் தலையை அறைந்தான். நிலை தடுமாறி மீண்டும் விழுந்த பலராமர் மேல் பாய்ந்து விழுந்து அவர் இரு தோள்களையும் கைகளால் பற்றி கொண்டு தலையால் அவர் நெஞ்சில் ஓங்கி முட்டினான். பலராமர் அவனை பற்றியபடி மண்ணில் புரண்டார். இரு உடல்களும் புரண்டு உருண்டு சென்று படிகளில் இறங்கி அப்பால் விழுந்து அவ்விசையில் சற்றே பிரிய பலராமர் தன் முழங்காலை தூக்கி விஷசேனனின் வயிற்றில் மிதித்து அவனை அப்பால் தூக்கி வீசினார். இடக்கை ஊன்றி வில் கொண்ட பொறி என பாய்ந்தெழுந்து அவன் தலையை அறைந்தார். அவன் எழுவதற்குள் அவன் இரு கைகளையும் பற்றி தூக்கி அவன் நெஞ்சை தன் முழங்காலால் எற்றினார். அவன் புழுதியில் புரண்டு தப்பி எழுந்தான். அவன் பாய்ந்து அணுக அவர் நிலத்தில் இருந்து பஞ்சன பறந்தெழுந்து வலக்காலால் ஓங்கி அவன் தலையை மிதித்தார். விஷசேனன் நீண்ட பேருடல் மண்ணில் அரைபட மல்லாந்து விழுந்தான். கையூன்றி எழ முயன்று தலை சுழல மயங்கிச் சரிந்தான். அவன் தம்பியர் எழுந்து தள்ளாட அவர்களை ஓங்கி அரைந்து வீழ்த்திய பலராமர் திரும்பி இரு கைகளையும் தலைக்கு மேல் தூக்கி மத யானை போல் பிளிறியபடி சுற்றி வந்தார். நெஞ்சில் அரைந்து, என் நகரில் என் குலத்தான் கொண்ட பெண்ணை எண்ணி எவன் கால் வைத்தாலும் அவன் என் எதிரி. அவன் நெஞ்சு பிளந்து குருதி அருந்துவேன்.
இது என் குல மூதாதையர் மேல் ஆணை என்று கூவினார். காலால் நிலத்தை உதைத்து வெறி கொண்டு கூச்சலிட்டார். இங்கு எவன் நிகழ்த்துகிறான் என் குலமகளுக்கு மன நிகழ்வை என்று நோக்குகிறேன். எங்குள்ளனர் அவர்கள்? எங்கே? மத்தகம் உலைத்தபடி எதிர்ப்படுவனவற்றை முட்டி தள்ளியபடி துறை மேடையிலிருந்து சுங்க மாளிகை நோக்கி சென்றார். அவரை கண்டு இருபுறமும் விலகி ஓடிய வீரர்களால் அகன்ற பாதை உருவாயிற்று. சென்ற வழியில் நின்றிருந்த மாட்டு வண்டியொன்றின் நுகத்தை பற்றி தூக்கி நிலத்தில் அரைந்து மரச்சிம்புகளாக தெரிக்கச் செய்தார். மரத்தூண் ஒன்றை ஓங்கி அரைந்து விரிசலோசையுடன் முறிந்து சரிய வைத்தார். சுங்க மேடைக்கு அவர் சென்றபோது யானையை அணி செய்து கொண்டிருந்தவர்கள் விலகி ஓடினர். முதல் யானையை அணுகி அதன் மத்தகத்தின் மேல் தன் கையால் ஓங்கி அறைந்தார். உருமியபடி அது பின் நகர்ந்தது. அதன் நெற்றி பட்டத்தை பிடுங்கி அப்பால் வீசினார். அதன் கொம்புகளில் பதிக்கப்பட்டிருந்த பொற்பூச்சு குமிழ்களை கிழித்து எறிந்தார். அவர் அணுகிய போது இன்னொரு யானை பின்னால் நகர்ந்து சுங்க மாளிகை முகப்பில் ஏறி கொண்டது. அதன் முகப்படாமை இழுத்து பறித்து கீழே வீசி காலால் மிதித்தார். எங்கிருக்கிறது அந்த மணப்பந்தல்? கூறுக, எங்கிருக்கிறது அது என்று உருமினார். சுங்கநாயகம் தன் அறைக்குள் சென்று உள்ளிருந்து கதவை மூடினார். மாளிகை முகப்பில் இருந்த மரத்தூணை ஓங்கி உதைத்து உடைத்த பின் சரிந்த பாதையில் ஏறி மேலே சென்றார். யௌதேயன் கையூன்று எழுந்து தள்ளாடி நடந்து தூண் ஒன்றை பற்றியபடி நின்றான். பலராமர் அங்கு நின்றிருந்த புறவிகளில் ஒன்றின் மேலேறி விசையுடன் உதைத்து அதை அஸ்தினபுரிக்கு செல்லும் சாலையில் விரையச் செய்தார். எழுதழல் 62வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.